இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, முதல் நாளே பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிய சாச்சனா. சூட்டோடு சூட்டாக வெளியேறும் அடுத்த போட்டியாளர் யாருன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். விஜய் டிவியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிரம்மாண்டமாக பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. இந்த முறை அதிகம் பரிச்சயமான போட்டியாளர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பிக் பாஸ் நிகழ்ச்சியை விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கும் விதம் பலருக்கும் பிடித்திருந்தது. எப்போதும் போல் முதல் வாரம் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் எவிக்ஷன் நடத்தப்படாது. ஏனென்றால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும், மக்களுக்கும் அவர்களின் சுயமுகம் தெரிய வேண்டும் என்பதற்காக இரண்டாவது வாரத்தில் இருந்துதான் எலிமினேஷனை தொடங்க. ஆனால் இந்த முறை யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் வீட்டிற்கு வந்த முதல் நாளே சக போட்டியாளர்களின் ஓட்டுக்கள் அடிப்படையில் சாச்சனா எலிமினேட் செய்யப்பட்டார். இதற்கு ரசிகர்கள் பலரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். ஏனென்றால் மக்கள் ஓட்டு போட்டால்தான் எலிமினேஷன் செய்ய வேண்டும், அதுவும் முதல் நாளே சாச்சனாவுக்கு அநியாயம் பிக்பாஸ் வீட்டில் நடந்துள்ளதாக கூறி வருகின்றனர். ஆனால் இப்போது இவர் சென்ற சூட்டோடு சூட்டாக தயாரிப்பாளர் ரவீந்தருக்கும் பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியே செல்ல வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாக. கடந்த பிக்பாஸ் சீசன்களில் ரிவ்யூ செய்வர்தான் ரவீந்தர். இந்த முறை அவரே பிக்பாஸ் வீட்டுக்குள் சென்றதும் பலருக்கும் ஆச்சரியம் அளித்தது. இந்நிலையில் இப்போது பிக்பாஸ் வீட்டினுள் ரவீந்தருக்கு காலில் காயம் ஏற்பட்டுள்ளதால் அவரால் நடக்க முடியாமல் சிரமப்பட்டு வருகிறார். மேலும் ரூமில் இருந்து ரஞ்சித் மற்றும் அருண் பிரசாத் ஆகியோர் கைத்தாங்களாக ரவீந்தரை அழைத்து வருகிறார்கள். மருத்துவர் சிகிச்சை செய்து பிக்பாஸ் வீட்டிற்குள்ளேயே ரவீந்தர் தாக்குப்பிடிப்பாரா அல்லது தன்னால் முடியவில்லை என்று வீட்டை விட்டு வெளியேற போகிறாரா என்பது விரைவில் தெரிய வரும். இப்போது இருக்கும் உடல்நிலை காரணமாக பிக்பாஸ் வீட்டில் இருந்த ரவீந்தர் வெளியே வரதான் அதிகம் வாய்ப்புள்ளது. சாச்சனாவை பிக்பாஸ் வீட்டில் முதல் நாளே எவிக் பண்ணது கரெக்டா தப்பான்னு சொல்லுங்க. ரவீந்தர் இந்த வீட்டை விட்டு வெளியே வருவாரா வரமாட்டாரான்னு உங்க கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. பிக் பாஸ் அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.